முரண்பாடான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நூற்றாண்டில் கூட தமிழ் ஓய்ந்ததில்லை. சமணம் இலக்கியமாக இருக்கும், அல்லது சைவ இலக்கியமாக இருக்கும், அல்லது சங்க இலக்கியமாக இருக்கும். தன்னை எப்போதும் படைப்பில் ஈடுபடுத்திக் கொண்டே இருந்த மொழி. 1ஆம் நூற்றாண்டுனா சங்க இலக்கியங்கள், 3ஆம் நூற்றாண்டுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இருண்ட காலம்னு சொல்லக்கூடிய களப்பிரர் காலத்துல கூட நீதி இலக்கியங்கள், பிறகு 6, 7, 8 நூற்றாண்டிலே சைவ வைணவ இலக்கியங்கள், 9, 10 நூற்றாண்டிலே இதிகாச புராணங்கள், 11லேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரையிலே சிற்றிலக்கியங்கள், 16, 17, 18ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவ இஸ்லாமிய இலக்கியங்கள், 19, 20ஆம் நூற்றாண்டில் புத்தலக்கியங்கள், பாரதி, பாரதிதாசன், கண்ணதாசன் என்று இன்றைய வைரமுத்து வரையில் பிள்ளை ஈன்று கொண்டே இருக்கிற வயிறு தமிழ்த்தாயின் தனி வயிறு. இப்படி தொடர்ந்து படைப்பை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் அதனுடைய தனிச்சிறம். அதுல ஹைக்கூங்கிற கவிதை இப்ப வந்ததுன்னு சொன்னா கிடையாது. ஆசிரியப்பாவுக்கு இலக்கணம் எழுதுகிற போது 1000 அடி வரையில் இருக்கலாம், குறைந்தபட்சம் 3 அடி இருக்கலாம், குறைந்தபட்சம் 3 அடி இருக்கலாம் என்று சொல்லி குறுங்கிய கவிதை எழுதுகிற ஐக்கூ முறையை நம்முடைய தமிழ் இலக்கணம் அப்போதே வற்புறுத்தி காட்டியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? 2 வரியில எவ்வளவு சிந்தனைகளை இன்றைக்கு எழுதி கொண்டே போகிறார்கள். அந்த 2 வரிக்குள்ளே பெரிய புரட்சி. வாலி ஒரு முறை முத்தமிழறிஞரை பாடுகிறார் ஒரு மேடையில, திருவள்ளுவர் சிலை வைத்திருக்கிற போது என்ன 2 வரி அற்புதமான வரி சொன்னார். எல்லோரும் காகங்கள் உட்கார சிலை வைப்பார்கள், நீ மேகங்கள் உட்கார சிலை வைத்திருக்கிறாய். இந்த 2 வரி, ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய வாழ்க்கை, அந்த அந்த பெருமையை வெளிப்படுத்தக்கூடியது. எனவே 1000 வரிகளிலும் பாடலாம், வள்ளலாரை போல 1000 மீறியும் பாடலாம், 3 வரியிலும் பாடலாம் என்று எல்லா காலத்திலும் தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற பெருமை அதன் இளமைக்கு உண்டு. ஏன் நடுநடுவில் பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா? தீர்ப்புக்கு எழுந்து போயிடுவீங்க. அதனால அதுக்கு முன்னாடி அப்பப்ப பேசிடலாமே அப்படிங்கிறதுக்கு தான் நடுநடுவில் பேசிட்டு இருக்கிறேன். வாங்கம்மா. புரட்சி பெண், புயல். ஐயா புயல்னு சொல்லாங்களா? ஐயா பேச்சு புயல், பெருமைக்குரியவர், இன்னைக்கு நாவீறு கொண்டு தமிழகம் எங்கும் நடமாடி கொண்டிருக்கிறவர், பெண்களின் பாதுகாவலர், ஆண்கள் அச்சப்படக்கூடியவர், ஆண்கள் அவரை பார்த்தால் அச்சப்படவர். அப்படிப்பட்ட சகோதரி பர்வீன் சுல்தானா, அவர் பன்மொழி புலவர் பர்வீன் சுல்தானா பேச வருகிறார். ஏன்னா ஒரு உருது கவிதையாவது சொல்லாம நிறுத்த மாட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு தலைப்பை கொடுத்து இங்கே பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நுட்பமான தலைப்பு. செம்மொழி தனி சிறப்பு எதற்காக? அதனுடைய தொன்மைக்காகவா, அதனுடைய இளமைக்காகவா என்று. எதிரணியிலிருந்து வந்த சகோதரியார் தன்னுடைய வாதங்களை வைக்கின்ற பொழுதே அதனுடைய இளமைதான் என்பதாக அவருடைய தன்னுடைய வாதத்தை முன்னால் தொடங்கினார். ரொம்ப அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது, நான் ஒரு மொழி ஆசிரியை, 25 ஆண்டு காலமாக தமிழ் மொழியை தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவள். 1000 ஆண்டுகள் ஒரு மொழி பேசப்பட்டிருந்தால், ஒரு மொழியில் நாகரிகம், கலை, இலக்கியங்கள் தோன்றியிருந்தால் அந்த மொழிக்கு செம்மொழி என்கின்ற அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். 2004ஆம் ஆண்டு ஒன்றிய அரசிடம் தமிழ் மொழியை செம்மொழியாக அங்கீகாரம் கிடைக்க செய்த பெருமை அன்றைக்கு முதலமைச்சராக பணியாற்றிய, இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை சாரும். அவர்தான் செம்மொழி என்கின்ற தகுதியை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். நான் ஒரு நுட்பமான விஷயம் சொல்கிறேன். 2004ஆம் ஆண்டு நமக்கு இந்த தகுதி கிடைத்தாலும் 1000 ஆண்டுகள் பேசப்பட்டிருந்தால் போதுமானது என்கின்ற வரையறைக்குள் நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம். கணக்கின்படி பார்த்தால் இன்றிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பேசப்பட்டிருக்கக்கூடிய மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது என்கின்ற பெருமை நமக்கு இருக்கிறது. தொன்மைதான் அதனுடைய சிறப்பு என்று நாம் பேசினாலும், எங்கே நான் இளமைதான் என்று பேச வந்திருக்கிறேன் என்றால், 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்ட மொழி இன்றைக்கு வழக்கொழிந்து இருக்கக்கூடிய பல மொழிகளுக்கு நடுவில் இன்றைக்கும் வழக்கொழியாமல் சிண்டுகள் முண்டுகள் வரைக்கும் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் தமிழ் மொழியினுடைய ஆகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன். 1000 ஆண்டுகள் பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பது அல்ல, 1000 ஆண்டுகாலமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்லையா, அதுதான். அது அவர்கள் தொட்டு காட்டினார். 20 வயசு பையன் இளமையோட இருக்கிறது பெருசா, 90 வயது கடந்த
ஒரு மனிதர் இளமையோடு இருக்கிறது பெருசானா 90 வயது கடந்தவர் இளமையோடு இருக்கிறது தான் பெருசு. ஏன்னா நிறைய பெருசுங்களுக்கு நடுவுல நம்ம தமிழ் மொழியாம் தாய்மொழி தான் பெருசுகளுக்கு நடுவில் கூட கன்னித்தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதமே. இப்படி சொல்லுவாங்க. நம்முடைய பழைய தமிழ் இலக்கியங்களை தூக்கி பிடித்தோம். நான் கலைஞரை எந்த இடத்தில் வியக்கிறேன் தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக, ஒரு படித்த பெண்ணாக கூர்ந்து நோக்கி அந்த தலைவரை நான் வியப்பதற்கு ஒரு காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் தலைவர்களும் அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவருக்கு அந்த பாடத்தை தந்தது தமிழ் மொழி. என்ன தெரியுமா? 1950களில் அவர் களமாடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அப்பவும் அவர் அவுட்ஸ்டாண்டிங் தான். 2010-15 வரைக்கும் அவர் எழுதிய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது கூட அவுட்ஸ்டாண்டிங் தான். அவர் அப்பொழுது தந்தை பெரியாரோடு களமாடினார். அவருடைய அந்த 90 வயதுகளில் அவர் களமாடியவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். இளைஞர்களுக்கு மத்தியில் தன்னுடைய பேனா முனையில் இருக்கக்கூடிய மை ஒருபோது முதுமையானவற்றை வெளியிட்டு விடவே முடியாது, இளமையை தக்க வைத்திருக்கும் என்ற அந்த பேனாவை தூக்கி பிடித்தவர் கலைஞர் அவர்கள். யார் ஜெயிக்கிறோம் தெரியுமா? தலைமுறையை கடந்து வாழ்கின்றவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். எந்த தலைமுறையில் நான் வாழ்ந்தேனோ 1980களில் நான் களமாடுவது பெரிய விஷயம் இல்லை. 2025 நின்று களமாடுகிறேன் என்றால் அதுதான் என் தமிழ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு. நான் இப்படி யோசிக்கிறேன். ஏற்கனவே எழுதப்பட்டது தானே. அவர் ஆரம்பிச்சார்ல, இவங்க சொன்னாங்களே குண்டலகேசின்னு. ஒரு விஷயம் தெரியுமாமா? குண்டலகேசி முழுமையான இலக்கியமா கிடைக்கவே இல்லை. நம்முடைய 41 இலக்கியங்களில் குண்டலகேசி இல்ல. 41 இலக்கியங்கள் செம்மொழியை அறிவித்தோம் இல்லையா, அப்போ கலைஞர் அவர்கள் குண்டலகேசியை அறிவிக்கவே இல்லை. ஆனால் குண்டலகேசியை அவர் படித்து 1950களில் மந்திரகுமாரி என்கின்ற படத்தை எடுத்த பொழுது அதற்கு கதை வசனம் எழுதியவர் நம்முடைய கலைஞர் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. அங்க எழுதிய அந்த எழுத்து கடைசி வரைக்கும் முரசொலியில் எழுதுகின்ற கடிதம் வரைக்கும் அவருடைய அந்த இளமையை நீங்கள் பார்த்தால், எனக்கு மட்டும் ஆற்றல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பேனாவை 1000 பிரதிகள் எடுத்து அதே வல்லமையோடு இந்த தலைமுறைக்கு நான் கொடுத்து விடுவேன். என்ன பேனா அது? அதிலிருந்து வந்த எழுத்துக்கள் எப்படியானது? அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று அறிவிக்கிறோம். நீங்க முதியவர்கள் என்கின்ற நிலையில் இல்லாமல் அந்த முதுமை என்கின்ற ஒரு விஷயமே அண்டவிடாமல் தன்னை முழுமையாக இளமையாக தக்க வைத்திருக்கக்கூடிய ரசவாதம், அதுதான் தமிழ். ஒண்ணும் இல்ல, 1000 வருஷத்திற்கு முன்னாலே எழுதப்பட்டது ஒரு இலக்கியம், கம்பராமாயணம்னு பேர். அதுக்கு 1000 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தன் பிறக்கிறான். அவர் பேர் முத்தையா என்கின்ற கண்ணதாசன். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை படித்துவிட்டு கண்ணதாசன் எழுதினார். அந்த கம்பராமாயணத்தை பற்றி எழுதினார். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்றார். அவன்தான் கவி அரசு கண்ணதாசன். நான் இப்படி சொல்கிறேன், இன்றைய இளைஞர்கள் மிகச் சிறப்பாக எழுதுகிறார்கள். வள்ளுவம் சிறந்தது, மிகச் சிறந்தது. ஆனால் அதனுடைய சிறப்பை வெளியிட்டுக் கொண்டிருப்பது யார் தெரியுமா? பரிமேலழகர், மணக்குடவர், மயிலைநாதர் முதற்கொண்டு இதோ இப்பொழுது எழுதி முடித்திருக்கிறாரே வைரமுத்து வரைக்கும் அதை தூக்கி நிறுத்துகின்ற அடுத்தடுத்த தலைமுறைகள் வருகின்ற பொழுதுதான் தமிழ் வாழும். ஒன்னல்ல, ஒரு இளைஞன் 9வது வகுப்பு படிக்கிறான். நான் காலேஜ்ல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல தான் டீச்சரா போனேன். நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், பின்னால கூட ஒன்னு பேசிட்டு இருக்கான். இப்ப நான் பேசுறேன்னா என் கிளாஸ் இப்படி இருக்கணும், பக்கத்துல பேசிட்டு இருக்க மாட்டாங்க. 25 ஆண்டுகள் நான்
பேராசிரியராக, தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன். என் வகுப்புல ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. நான் அப்படி பார்ப்பேன் எல்லாரையும். பின்னால ஒருத்தன் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்தான். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. நான் ஒரு 3 மாதத்திற்கான இடைவெளியில் தான் அந்த பணிக்கு போயிருந்தேன். இங்கதான் ராயப்பேட்டையில இருக்கிற வில்லியம் ஸ்கூல்ல. அங்க போய் அந்த பையனை பாக்குறேன். என்ன பார்க்காம என்ன எழுதிட்டு இருக்கிற அப்படின்னா, எழுந்து நின்னா 5.75 அடி இருக்கான். உட்காருன. வெளியில போனாதான் பயப்படுவேன். கிளாஸோ மேடையோனா பயப்பட மாட்டேன். அது என்னுடைய சிம்மாசனம். இது பயப்படல. என்ன எழுதுற? பாடம் கவனிக்காம எழுந்துச்சு. அவன் சொன்னான், நீங்க என்னமோ பேசுறீங்களே. நான் கேட்டேனா? உட்காருன. உட்கார்ந்து மறுபடியும் கொடன்றான். என்னப்பா கிளாஸ் கவனிப்பியா இல்லையான்னு. பக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இருந்தவன் புடுங்கிட்டு வந்து இந்த டைரியை என்கிட்ட கொடுத்துட்டு உஷாரா முன்னால உட்காந்துட்டான். பின்னால போனா அடிப்பான்ட்டு. படிச்சங்க. போட்டோகிராபிக்கல் மெமரி எனக்கு. படிச்சு அப்படியே மனசுல பதிஞ்சது பாருங்க. 14 வயது குழந்தை இன்றைக்கு தமிழ் எழுதுகிறான். இந்த 14 வயசு புள்ள எழுதுனது என்ன தெரியுமா? இந்த கவிதை இவ்வளவுதான். ஆனா வெண்பா. உங்க சொன்னாங்கல்ல இன்னைக்கு அதெல்லாம் எழுத வரலன்னு. கிடையாதுங்க. இன்றைக்கும் மரபு தொடர் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய இளமையை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான். அவன் எழுதுறான், 4 வித பண்புகளும் இருக்கும், 4 வித பண்புகளும் இருக்கும். அவள் நாவசைய 4 முறை பிறக்கும். விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமெழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும், உடல் சிலிர்க்கும். அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன், அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன். அட இன்னி செய்வன்பா. அட பீடி வாங்க காசு இல்லை, பென்ஸ் வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன், உடனே இறந்தேன் எழுது. பாவி வாடா வெளியில. வா வெளியில வா. வெள்ளம் மேஸ் கொடுத்துருங்க மேஸ். வெள்ள வா. நீ அறத்து பால் அப்புறமா நடத்திக்கலாம். நீ வா. என்னடா இது? கொடுத்துருங்க மிஸ், கொடுத்துருங்க. ஏய் இன்னைக்குதான் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்க. ஐ எம் a bad boy. நானும் பாய் தான். யாருன்னு சொல்லு. அவன் சொன்னாங்க, பேர் சுஜாதா மிஸ் +2. இந்த கவிதை எழுத வச்சவ. அவன்கிட்ட சொன்ன, இவ்வளவு அழகா எழுதுறியடா, தத்தகாரம் போடுற எழுதுவியா? அப்படின்னா என்ன மிஸ்? தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா எழுதிட்டு மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு என்ன புத்தகம் வேணுமோ குடுக்கறேன்டான்னு. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? நான் எழுதிட்டு வரேன் மிஸ், ஆனா நான் கெட்ட பையன் நீங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க என்னோட நின்னு பேசாதீங்க, ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா பேசுங்க. எனக்கு சுந்தரராம் சாமியினுடைய புளியமரத்தின் கதை வாங்கி தரீங்களா? எந்த வயசு பையன் கேட்கிறான்? 14 வயசு பையன் கேட்கிறான். சுந்தரராமசாமியின் புளியமரத்தின் வாங்கி தரேன். எழுதிட்டு வா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க மிஸ். தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா. புரியல மிஸ். உனக்கு புரியுற மாதிரி சொல்லவா? சொல்லு. அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அவ வானத்து நிலாவ வளைச்சி போட்டு வச்சிருக்கா பொட்டு, அது அத்தா மனச தொட்டு. இதாண்டா அடி எடுத்து கொடுத்துட்டேன், எழுதிட்டு வாங்க. அடுத்த நாள் புள்ள எழுதிட்டு வந்துச்சுங்க. as a டீச்சர் நான் சொல்றேன், என்ன தொன்மை என்கிறீர்கள்? அவ யார் தெரியுமா? அவள் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து அப்படி பார்த்துட்டு நிக்கிற கூடிய பேரழகி அவள், பெருந்தாய் அவள், பெரும் கன்னி அவள். தமிழ் வெறும் தொன்மை. இதோ இந்த விஷயத்தோட நான் நிறைவு செய்யறையா. அந்த பையன் எழுதிட்டு வந்தான், நான் வாசிக்கிறேயா. அவன் மனசுலதான் இருக்கு, எழுதி வைக்கல நான் இந்த கவிதையை. அவன் எழுதுறான், கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி, என்ன வாட்டுவதேனோ பாங்கி. அந்த டைம்ல காவேரி பிரச்சனை ரொம்ப ஹை லெவல்ல ஓடிட்டு இருந்த டைம். இப்படி எழுதுறான் பாருங்க. கண்ணுக்குள்ளி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே, பக்கம் ஓடிவாடி என் கண்ணே, நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி, என்ன வாட்டுவதேனோ பாங்கி. அடுத்தது எழுதுறான் பாருங்க. என்ன சங்க இலக்கியத்துல நான் மூழ்கி மூழ்கி முத்தெடுத்தவள் தான். ஆனால் அதே திணறலோடு இந்த குழந்தையின் கவிதையை நான் பார்க்கிறேன். பெய்யும் மழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி, பெய்யும் மழையில முன்னல போல முகத்தை நீயும் காட்டி, என் உசுர கொஞ்சம் வாட்டி, நான் செத்து செத்து பொழைக்க நீயும் போகிறியே நில்லு, என்ன கொல்லுவதேனோ சொல்லு.
நீ ஓடக்கரையில வளைஞ்சு நெளிஞ்சு நடக்கும் அழக பார்த்து இந்த அன்னசில் இருக்குது வேத்து வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு, இந்த உசுரை இன்னும் வாட்டு. நீ வையற போதில வளைஞ்சு நெளிஞ்சு கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக. உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு, என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா, என்னை வாட்டி வதக்கலாமா, நான் கொஞ்ச வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா, மனச போட்டு மிதிக்கலாமா. முடிஞ்சிருச்சாடா கவிதைன்னு? முடிஞ்சிருச்சு மேடம். நாடா மிதிக்கலான்னு முடிச்சிருக்கிற, ஒழுங்கா முடி. புக்கு ஒழுங்கா முடி தரேன். ஒழுங்கா முடிக்கிறதுனா என்ன மிஸ்? சுபமா முடிடா. சின்ன பையன், நீ காத்து இருக்கிற எவ்வளவு காலமா? சுஜாதா என்னடா பண்றா? +2 தான் சொல்லிட்டேனே மிஸ். நீ ஏன்டா 9th இருக்கிற? நானும் அவளும் சேர்ந்துதான் மிஸ் படிச்சோம். அவளை நினைச்சுக்கிட்டே நான் இருந்துட்டு அவன் முன்னேறிட்டா மிஸ். நீயும் முன்னேறிப்போ, ஒழுங்கா எழுது. அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க, முடிச்சிட்டு வந்தான் அவன். நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல, நீ காலு மேல கால போட்டு அலைஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம், நாம கூடுவது எந்த காலம். எழுதிட்டானா? எழுதி முடிச்சு அவனும் பரிசு வாங்கிட்டான். நான் சொல்லுகிறேன், நேற்று இந்த சென்னையில் 6000 கவிஞர்கள் பங்கு கொண்ட ஒரு மிகப்பெரிய போட்டி, உலகமெல்லாம் தமிழ் கவிதை போட்டி நடந்தது. அதில் 59 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் 3 கவிதைகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்பட்டது நேற்று சென்னையில். நாம் கண்காணாத இடத்தில் கூட தமிழ் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழை நேசிப்பவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற கவிதையை மட்டும் நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வீட்டிற்கு செல்லும் போது பைகளில் இதை எடுத்து செல்லுங்கள். இந்த கவிதையை என்ன ஒரு விஷன் பாருங்க. இதுதான் தமிழ். அப்டேஷன் இருக்குல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் 1 லட்சம் ஆண்டு போனாலும் எப்படி நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரங்கள் நம்முடைய மாண்பை சொல்லுகின்றனவோ, அப்படி நம்முடைய தமிழ் எழுத்துக்களும் கவிதைகளும் இந்த உலகத்திற்கு நம்முடைய மாண்பை சொல்லும், இந்த அன்பை சொல்லும், இந்த அறிவை சொல்லும். பாருங்க, இதான் முதல் பரிசு, 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற்ற கவிதை. தான் இருந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்க்கிறது கொக்கோடு பறக்கும் மீன். நீங்க சொன்னீங்க இல்லையா 3 வரி. தான் இருந்த குளத்தின் முழு பரப்பையும் பார்க்கிறது கொக்கோடு பறக்கும் மீன். இது முதல் பரிசு. 2வது பரிசு பேசினா கால்ல இருந்து நிலம் நகர்ந்துரும். பழக்க தோஷத்தில் 4 காப்பி என்றார்கள் 3 முதியவர்கள். 3வது பரிசு, விரல் நுனியில் இருந்து நழுவ விட்ட சிறுமியை தேடி அலைகிறது பலூன். மனச தொடுங்க, தமிழ் மனச தொடும். நீ எதுவும் பேசு, தமிழ்ல பேசு. நீ திருக்குறளை பேசு, சென்றியு பேசு, நீ ஹைக்கூ பேசு, நீ சங்க இலக்கியம் பேசு, நீ அரசியல் பேசு, நீ எதுவும் பேசு, மனித நேயம் பேசு, நீ சமூக நீதி பேசு, தமிழ்ல பேசு. தமிழுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இன்றளவும். நீங்க என்ன 96 வயது முதியவர் ஓடுறாரா, அழகா இருக்கிறார், ஓட்ட பந்தயத்துல ஒலிம்பிக்ல ஓடுற அளவுக்கு இளமையோடு இருக்கிறோம்ல, அதானே தமிழ். நான் என்னுடைய தாத்தா பார்த்த மலையை நான் பார்க்கிறேன். என் தாத்தா சுவாசித்த காற்றை நான் சுவாசிக்கிறேன். என் தாத்தா கால் பதித்த அந்த கடல் நீரில் நானும் கால் பதிக்கிறேன். இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பெருமை. ஆனால் என் மூத்தோன், என் முன்னோன் பேசிய மொழியை நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன், என் தலைமுறையும் பேசும் என்பதுதான் அதன் இளமையின் ரகசியம் என்று சொல்லி செம்மொழி என்கின்ற தகுதியை நமக்கு தந்து அந்த நாளை தந்தவர் பெயரால் கொண்டாடி நம் அனைவருக்குமான, நான் ஒன்னு சொல்றேங்க, நமக்கான காவல் தெய்வமா நான் நினைச்சிட்டு இருந்தது முத்தமிழறிஞர் தான். அவர் இந்த மண்ணுலகை விட்டு போகின்ற பொழுது இன்னொரு பாடிகார்ட் முனுசாமியை கொண்டு வந்து நம்ம முன்னால நிறுத்திட்டார். அது நமக்கான பாடிகார்ட். அது அந்தோனியோ அப்துல் ரஹ்மானோ போகும்போது எலுமிச்சப்பழத்தை வச்சுட்டு தான் போகணும். அதை தாண்டி நமக்கான வரலாறு இல்லை,
அதை கடந்து நமக்கான பாதுகாப்பு இல்லை. அந்த தளபதிதான், அந்த தலைவர்தான் தமிழ் இனத்தை, செம்மொழியை மீண்டும் மீண்டுமாய் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு என்பதனால் என் தமிழால் உங்களை வாழ்த்துகிறேன். இல்லாண்டு இன்பாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்க கவிதையை எழுதி கொடுத்தவங்க கடிகாரம்னு ஒரு கவிதை எழுதி கொடுத்திருக்கலாம். அந்த கடிகாரம்ங்கிற ஒரு கவிதை மட்டும் அவங்களுக்கு வரவே இல்லை போல் இருக்கு. தமிழ் வளர்ச்சித்துறையில இருந்து அதை பரிசா கொடுத்தா கூட நல்லா இருக்கும். இந்த தமிழ் வளர்ச்சித்துறையை பத்தி முதல்ல ஒரு செய்தி சொல்றேன். நாம எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் வளர்ச்சித்துறை என்ற ஒன்றை அமைச்சிட்டோம். இப்போ கேரளாவிலிருந்து போன ஒரு சட்டம் நிறுத்தப்பட்டது. என்ன தெரியுமா? மலையாள வளர்ச்சித்துறை என்று அமைப்பதற்கு அவர்கள் போட்ட அந்த பில் தான் வித்ஹெல்ட் பண்ணப்பட்டது. நம்ம எவ்வளவு முன்னாடி இருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மலையாள வளர்ச்சித்துறை என்பதை தொடங்க முடியாதபடி ஜனாதிபதியால் தடுக்கப்பட்டிருக்கிறது கேரளா. ஆனால் தமிழ் வளர்ச்சித்துறையின் வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அதுக்கு வெறும் பிரசிடென்டோட அப்ரூவல் வாங்க முடியாம அவங்க கஷ்டப்படுறாங்க. நாம எப்பவோ ஜமாச்சிட்டோம், எங்கேயும் மேல போயிட்டோம். அதுதான் நம்முடைய முன்னேற்றத்தினுடைய அடையாளம். இந்த மொழியோட பெருமையை சொன்னா எவ்வளவுனாலும் சொல்லலாம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு லேட் ஆயிடும். அதனால என்ன, ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஒரு 5 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்றேன். இந்த மொழி மாதிரி லாஜிக்கல் லாங்குவேஜ், தர்க்க நெறியோடு கூடிய மொழி பார்க்க முடியாது. இந்த மொழி எப்படி காரண பெயர்களாகவே ஒன்றை உருவாக்குகிறது. சார் சும்மா இருக்கும் போது ஆலமரம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆலமரம்னு பேர் வச்சேன்னா, அகல மரம் ஆலமரம் 2 குரில் ஒரு நெடில் ஆகும். அகல என்பது ஆல என்று மாறும். பெரிய மரம் மாமரம் என்றதுக்கு பேர் வச்சா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு லாஜிக்கலா திங்க் பண்ணி அதுக்கு ஏன்டா விழுதுன்னு பேரா? விழுது விழுது மேல இருந்து விழுது விழுது. விதைன்னு ஏன்னா விதைக்கிறதுக்கு தாண்டா விதை. விதை அதான் விதை. எதை நீ பூமியில், அதாவது வினை சொல்லும் பெயர் சொல்லும் ஒன்றாய் இருக்கிற அதிசயம் இந்த தமிழை தவிர வேறு ஒரு மொழியில் போய் நீங்கள் பார்க்க முடியுமா? சார் ஒரு செடியில பூ வந்து அப்படி மொட்டு கட்டி மேல வருது. அதுல முதல்ல ஒரு இலை வரும். அந்த இலைக்கு மட்டும் தமிழ்ல எத்தனை வார்த்தை இருக்கு தெரியுங்களா? இலை அப்படின்னா அதுக்கு எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? ஒரு கொழுந்து வரும். கொழுந்துங்கிறது முன்னாடி முதல்ல ஆயிரதம் கொழுந்து திருப்பாவை வர வார்த்தை. கொழுந்து என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வர சின்ன இலைக்கு கொழுந்துன்னு பேரு. ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? வீட்டுல உறவை கூப்பிடுற போது கொழுந்தனார்னு ஒரு வார்த்தை வச்சா. உறவுல கணவனுடைய சின்ன தம்பிய கொழுந்தனார்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? எங்கள் குலத்தில் கொழுந்தாக வந்திருப்பதால் இவர் கொழுந்தனார். ரொம்ப சின்ன பிள்ளை, குலத்தின் கொழுந்து கொழுந்தனார். அம்மா நாத்தனார் அப்படின்னு ஒரு சொல் இருக்குதே. நாத்தனார், நாத்தனார்னு உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு. நாத்தனார்னு தமிழ்ல ஒரு சொல் இருக்குது இல்லையா? அந்த நாத்தனார்ங்கிற சொல்லுக்கு பொருள் எத்தனை பேருக்கு தெரியும்? நாத்தனார் அப்படிங்கிற சொல்லு சார் விவசாயத்துல முதல்ல வயல்ல நேரடியாக பயிரை விதைக்க மாட்டாங்க, அதை நாத்து விடுவாங்க. நாத்து வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் நாற்றை பறிச்சு அதுக்கப்புறமா கொண்டு போய் வேறு வயல்ல அதை நடுவார்கள். எப்படி விவசாயத்தையும் வாழ்க்கையும் ஒன்னா வச்சா பாருங்க. இந்த வீட்டில் நாற்று போல் வளர்ந்து வேறு ஒரு வீட்டில் பயிராக போகிறவள் நாற்று அன்னார் நாத்தனார் அப்படின்னு பேர் வச்சா. ஒரு நாற்று எப்படி வந்து இந்த வீட்டில இருந்து வேற வீட்டுக்கு போகுமோ அப்படி இந்த வீட்டில் போனோம். நாத்தனார் இதே வீட்டுல இருக்கப்படாது, அந்த இன்னொரு வீட்டுக்கு போறா பாருங்க, அத நாத்தனார் அப்படின்னு உறவு வச்சா. இப்ப இலைக்குள்ள எத்தனை பேர் இருக்கு பாருங்க. கொழுந்து, துளிர், அப்புறமா தளிர், அப்புறமா இலை. இந்த பக்குவத்துக்கு வரும்போது இலை, அது பழுக்கிறது, பழுப்பு, பிறகு சருகு, மேலேந்து கீழே விழறது. இது பெரிய ஆச்சரியம் இல்ல சார். இலைங்கிற வார்த்தையில ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு இலை இருக்கும், அதுக்கு பேர் வேற மாதிரி வச்சாங்க. இப்ப பனைமரத்துல ஒரு இலை வருது, ஒரு கீரையில ஒரு இலை வருது, புல்லுல இருந்து ஒரு இலை வருது, நெல்லு வரகு அதுல இருந்து ஒரு இலை வருது, கரும்பு நாணல் அதுல இருந்து ஒரு இலை வருது. எல்லாத்துக்கும் ஒரே பேரா வச்சிருக்கிறான் சார். பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா வீட்டுல சாப்பிடுறோம். சாப்பிடும் போது ஒரு பாத்திரத்துக்கு ஒரு கரண்டி போட்டது இன்னொரு பாத்திரத்துல போட்டா கொன்னே போட்டுருவார் அவர்.
சாம்பாருக்கு தனி கரண்டி இருக்கணும், ரசத்துக்கு தனி கரண்டி இருக்கணும், பொரியலுக்கு தனி கரண்டி இருக்கணும். போட்ட கரண்டியை போட்டா கொண்டே போட்டுருவார், கோவம் வந்துடும் அவருக்கு. என்ன அர்த்தம்? பணக்கார வீட்டுல அதுக்குன்னு தனித்தனியா கருவி வச்சிருப்பான், பணக்கார மொழியில அதுக்குன்னு தனித்தனியா வார்த்தை வச்சிருப்பான். இதான் தமிழுடைய தனி சிறப்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை சார். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அகத்தி பசலை இதெல்லாம் வருது இல்ல, அந்த இலைன்னு யாரும் சொல்ல மாட்டான், கீரைன்னு சொல்றோம். கீரைனால இலை தான், ஆனா அகத்தியில வர்றது. அருகு கோரை அதுல வந்தா அதுக்கு புல் அப்படின்னு பேர் வச்சான், அதுவும் இலை தான். நெல் வரகு அதுல வரும்னு சொன்னா அத புல்லுன்னு சொல்ல மாட்டான், கீரைன்னு சொல்ல மாட்டான், தாள். தாள் அடிச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்க. நெல்லு நெல்லு வரகு முதலியவற்றில் வருவது தாள். கரும்பு நாணல்ல இருந்து மேல வந்தா அதுக்கு இலைன்னு பேர் இல்ல, கீரைன்னு பேர் இல்ல, தோகைன்னு பேரு. கரும்பினுடைய தோகை அப்படிங்கிறா. பனையும் தென்னையும் மேல போய் விடுது, அத ஓலை என்ற வார்த்தையால சொன்னா, தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னா. சப்பாத்தியின் தாழையும் அது இலை விடுது இல்லையா, அத மடல், தாழை மடல், சப்பாத்தி மடல் அப்படின்னா. மலையில உசிலை விளையுது, உசிலைய கீரைன்னு சொல்ல மாட்டான், தழை அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு இலைக்கு 1000 பெயர்களை வைத்திருக்கக்கூடிய அதிசயமான ரிச்னஸ், அந்த செழுமை தமிழில் இருப்பதால் தான் இது செம்மொழி. இந்த அளவு உலகத்தில் செழுமை உடைய மொழியை நீங்கள் தேடினாலும் கிடைக்க முடியாது. சார், ஒரு செடியில இருந்து பூ பூக்குது, எத்தனை ஸ்டேஜ் அது உள்ள வருது, எத்தனை நிலைக்கு வருது? அது அரும்புகிற நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறமா மொக்கு விடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறமா முகிழ்கிற நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறமா அது மலருகிற நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் மலர்ந்த நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் அது வாடுகிற நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் கீழே விழுகிற நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத தமிழ்ல ஒவ்வொரு ஸ்டேஜையும் குறிக்கிறான் பாருங்க. அரும்பு அரும்புகிற நிலை, மொட்டு மொக்கு விடுகிற நிலை, முகை முகிழ்கிற நிலை, மலர் மலருகிற நிலை, அலர் மலர்ந்த நிலை, வி வாடுகிற நிலை, செம்மல் வதங்கும் நிலை. ஒரு பூவோட எல்லா ஸ்டேஜஸையும் அதனுடைய நிலைகளையும் சொல்லக்கூடிய மொழி ஒரு பூவினுடைய சகல நிலையும். இத உள்ள வச்சு திருக்குறள்ல திருவள்ளுவர் பாடுறார் சார், அற்புதம். அதாவது மொட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொட்டுக்குள்ள வாசம் இருக்கா இல்லையா? ஒரு மொட்டுக்குள்ள வாசம் இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு மொட்டுக்குள்ள வாசனை இருக்கு, ஆனா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதை நீங்க எதுக்கு ஓமையா சொல்லுவீங்க? திருவள்ளுவர் சொன்னார் பாருங்க, ஒரு பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சா அவ சிரிச்சதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காதல் இருக்குன்னு தெரியுது. சிரிப்புக்குள்ள காதல் தெரியல, ஆனா ஒரு மொட்டுக்குள் எப்படி மனம் ஒளிந்திருக்கிறதோ அப்படி அவள் சிரிப்புக்குள் காதல் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு ஒரு திருக்குறள்ல எழுதுறார். யோசிச்சு பாருங்க, அவ வெறுமை சிரிச்சுட்டு போக மாட்டாளே, திடீர்னு உன்னை பார்த்து அத்தத்தோட சிரிக்கிறானா உள்ளுக்குள்ள காதல் இருக்கு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நினைவுபடுத்துதா இல்லையா? இந்த பூவின் நிலையை இலக்கணமாக தமிழ் வடித்தது, இலக்கியமாக திருக்குறள் வடித்தது. இந்த ரெண்டு அழகையும் நீங்க எங்க போய் பார்க்க முடியும்? இது இன்னொரு தனித்த ஒரு சிறப்பு. இந்த மொழியின் சிறப்புகளை பட்டியலிட்டு கொண்டு போன மணிக்கணக்கா சொல்லிக் கொண்டே போலாம். ஆனா இன்னைக்கு என்ன தலைப்பு? இது இளமை முதுமை ரெண்டுல எது செம்மொழியினுடைய சிறப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டு எதிரெதிரான நிலை இருந்தாலே அது பகைன்னு நினைக்க கூடாது. ரெண்டு எதிரெதிரா இருந்தா அத பகைன்னு நினைக்க கூடாது, ஒண்ணுக்கொண்ணு அணி அப்படின்னு நினைக்கணும். அது ஒரு அலங்காரம். ஒரு தடவை என்ன ஒருத்தர் பாராட்டி ஒரு வார்த்தை சொன்னார், நான் அப்படியே விட்டுருங்க, அதுக்கு கருத்தை மட்டும் சொல்றேன். ஆன்மீகமும் பகுத்தறிவும் இரு துருவங்கள் என்று சொல்லுகிறார்கள், சுகி சிவத்துக்கு அது இரு புருவங்கள். இரு துருவங்கள் என்று சொல்லுகிறார்கள், அவருக்கு அது இரு புருவங்கள். இரு துருவங்கள்னா ஒண்ணுக்கு ரொம்ப எதிரா இருக்கிறதால தள்ளி இருக்கு, இரு புருவங்கள்னா ரெண்டுமே இருக்கிறதால தான் அழகா இருக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஒரு புருவத்தோட ஒருத்தர் வந்தா பக்கத்துல போய் நிக்க முடியுமா? அப்போ இது ரெண்டும் தள்ளி தள்ளி எங்கேயோ தொலைவில் இருக்கிற பகைன்னு அர்த்தம் அல்ல. இளமையாவும் இருப்பது ஒரு அழகு, முதுமையாவும் இருப்பது ஒரு அழகு. இந்த ரெண்டு அழகு சேர்ந்திருப்பதுதான் தனிமை, தமிழோட தனி அழகு. சிலது முதுமையா மட்டுமே இருக்கு, சான்ஸ்கிரிட் முதுமை, ஆனால் இளமைக்கு ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு வந்த உலக இலக்கியங்கள் பல இருக்கு, இது இளமை, ஆனா அதுக்கு வரலாறே இல்ல. படிச்சு பார்த்தா 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நான் அந்த மேடையில ஏன்னா முதல்வரை பார்த்தா ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கணும், அது இல்லாம போக கூடாது. நாங்க சமீபத்துல லண்டன் போயிருந்தோம். ஷேக்ஸ்பியருடைய வீட்டை எப்படி வச்சிருக்கான்னு தெரியுங்களா?
ஷேக்ஸ்பியருடைய பழைய வீட்டை அப்படி வச்சிருக்கான். அவரு அதாவது இந்த வந்துருவாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வீடு அவர் இருந்த காலத்துல எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி அந்த ஷேக்ஸ்பியருடைய வீட்டை வச்சிருக்கிறார். அந்த தெருவுல ஷேக்ஸ்பியருடைய சிலை வச்சிருக்கிறாங்க. அது முக்கியம் இல்ல, ஷேக்ஸ்பியருடைய பாத்திரம் கேரக்டர் அதுக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பாரதிக்கு நாம் ஒரு சிறப்பு செய்யணும். பாரதி வாழ்ந்த வீடு இப்படியே இருந்துடக்கூடாது. பாரதி வாழ்ந்த போது அது எப்படி இருந்ததோ அந்த அனுபவத்தை பாரதி வீட்டுக்குள்ள பார்க்கணும். அதே மாதிரி வள்ளுவர் கோட்டத்துக்குள்ள போனா இந்த தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வரலாறும் அந்த வள்ளுவர் கோட்டத்துக்குள்ள தெரியும்படியாக இந்த மொத்த தமிழர் வாழ்க்கையை எப்படி வள்ளுவர் படம் பிடித்திருக்கிறாரோ அதை நாம ஃபீல் பண்ணணும். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க டெய்லி எக்ஸ்கர்ஷன் மாதிரி வரணும். அந்த வள்ளுவர் கோட்டத்தை பார்வையிடக்கூடிய பழக்கம் உருவாகணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்முடைய பெருமை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நிறைவா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எதிரெதிரா இருக்கிறதாலேயே அது பகைன்னு நினைக்க வேண்டாம். நான் இப்ப உயிரோடு இருக்கிறேங்கிறதுக்கு என்னங்க அடையாளம்? நுரையீரல் சுருங்கி விரிதல் ஒன்றுக்கொன்று எதிரான செயல். நான் உயிரோடு இருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம். அதனால தான் இத்தனை பேர் உயிர் எடுக்க முடியுது. இப்போ என் இதயம் சுருங்கி விரிந்தால் மட்டும்தான் நான் உயிரோடு இருக்க முடியும். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வயிறு சுருங்கி விரிகிற போதுதான் அது முழுமையான சீரணத்தை செய்ய முடிகிறது. சுருங்குதல் என்பதற்கு விரிவடைதல் என்பது எதிர்நிலை, விரிவடைதல் என்பதற்கு சுருங்குதல் என்பது எதிர்நிலை. இரண்டு எதிர்நிலைகள் இணைந்தால் மட்டும்தான் ஒன்று உயிரோடையே இருக்க முடியும். எவ்வளவு பெரிய வாழ்க்கை ஆச்சரியம்! அதனால இளமை என்பது ஒரு நிலை, முதுமை என்பது ஒரு நிலை. இது பல மொழிகளுக்கு தனித்தனியாக இருக்கிற போது இது இணைந்திருப்பதுதான் தமிழினுடைய தனிச்சிறப்பாகவே இருக்கிறது. இத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, அண்மை காலத்துல எழுதி மறைந்த சுஜாதா ஒரு 2 வரியில முடிச்சுட்டு போயிட்டார். எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொன்னாரு. சங்ககால பாட்டை எடுத்துங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. சங்ககால பாட்டை எடுத்துங்க, அந்த சங்ககால பாட்டை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க, வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற ஒரு பையன்ட்ட அதை கொடுத்து படிக்க சொல்லுங்க, அர்த்தம் கேளுங்க, தாராளமா ஒரு 90% கண்டுபிடிச்சிருவான். 2-3 வார்த்தை அவனுக்கு பழக்கத்துல இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கும். நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா உடனே அவன் புரிஞ்சுக்குவான். நல்ல கவனிங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு இப்ப இருக்கிறவன் அர்த்தம் சொல்ல முடியும். ஏன் திருக்குறள் எடுத்துக்கங்களேன், அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. புரியாதா? புரியும். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிற ஒருவனாலும் படித்து பொருளை புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஒரு 90% மேல் பொருள் கொள்ள முடியும்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை ஒரு 3000 வருஷத்துக்கு முந்தின தமிழனும் இன்று வாழுகிற தமிழனும் சந்தித்தால் கூட அவர்கள் பேசிக் கொள்ளுவது புரியும். இந்த ஆச்சரியம் உலகத்துல எந்த மொழிக்கும் கிடையாது. 300 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரன் பேசின பாஷைய இப்ப இருக்கிற இங்கிலீஷ்காரன் பேச சொன்னா புரியாது. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ்ல இருந்து பேசப்பட்ட பாஷைய இப்ப இருக்கிற பிரான்ஸ்காரன் பேச சொன்னா புரியாது. ஏன்னா அவங்க மொழி அவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருச்சு, செதஞ்சிருச்சு, உருமாறிடுச்சு, எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த நாட்டு மனிதன் அதே மொழியை இப்போது வாழ்பவனோடு பேச வேண்டும் என்று விரும்பினாலும் பேச முடியாது. ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம், என்னோடு கணியன் பூங்குன்றனார் பேச முடியும், நான் கணியன் பூங்குன்றனாரோடு பேச முடியும், நான் திருவள்ளுவரோடு பேச முடியும், திருவள்ளுவர் என்னோடு பேச முடியும், நான் கம்பனோடு பேச முடியும், கம்பன் என்னோடு பேச முடியும். 3000 ஆண்டுகளானாலும் அன்று இருந்த தமிழனும் இன்று இருந்த தமிழனும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரே மொழி தமிழாக மட்டுமே இருப்பதற்கு காரணம் முதுமையும், முதுமையில் இருந்து தொடர்ச்சியாக இருக்கிற இளமையும் தான் அதனுடைய வெற்றிக்கு காரணம். அப்ப தீர்ப்புன்னு ஒண்ணு சொல்லுமே, என்ன தீர்ப்பு? இளமைன்னு நான் சொல்ல விரும்பல, முதுமைன்னு சொல்ல விரும்பல. இது இரண்டும் இணைந்ததுதான் தமிழின் தனிச்சிறப்பு. அதுதான் செம்மொழி என்ற அந்தஸ்தை அதற்கு பெற்று தந்திருக்கிறது. பழமை என்கிற ஒன்றும் இன்னொரு இளமை என்கிற ஒரு சிறப்புமாக சேர்ந்து இரண்டும் இணைந்திருத்தல் என்பதுதான் தமிழின் தனிச்சிறப்பு என்கிற காரணத்தால் செம்மொழி என்ற சிறப்பை பெற்று தந்திருப்பது இளமையும் முதுமையும் இணைந்திருக்கிற தன்மை. அந்த தன்மையைத்தான் செம்மொழி என்பது சுட்டுகிறது. அதை வாங்கி கொடுத்த வழங்கிய நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்களையும் அதை கட்டி பாதுகாத்து வருகிற நம்முடைய இந்நாள் முதல்வர் அவர்களையும் இந்த தமிழ் இன்னும் பலகாலம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நினைவூட்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.